ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை க்ளீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கால் வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலை அதில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த காலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கல்லில் வச்சு தேய்ச்சி அதில் கருப்பாக இருக்கும். ஏன்னா இது தீச்சி வாங்கிட்டு வந்த கால், அதில் முடியும் சில டைமில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம்னா எல்லாம் வந்துடும். இதே மாதிரி எல்லா காலையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காலையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 வெங்காயம் 3 தக்காளியை நறுக்கி குக்கரில் சேர்த்துட்டு அது கூட க்ளீன் பண்ண ஆட்டுக்காலையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், காரத்திற்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆட்டுக்கால் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர் போட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க. தண்ணி மேலே பொங்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. அரை மூடி தேங்காவை நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. 6 விசில் வந்த உடனே ஆட்டுக்கால் வெந்துருச்சா பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெந்த ஆட்டுக்காலை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லி, இடியாப்பம், ஆப்பம், தோசையோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.